ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான பிளேஸுக்கு பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்காக நம்ம ரெடி பண்றதுக்கு இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாம்பரம் வீட்டில இருந்து கிளம்பணும். ஆனால் முக்கியமான புது ட்ரெஸ் எல்லாமே புது வீட்டில் இருக்குது. அது என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, வேற வழி கிடையாது, நம்ம எப்படியும் அப்படிதானே போறோம், அதனால கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பு குட்டியாவே கிளம்பிட்டோம் ரெண்டு பேரும். பேபிமா வந்து காட்ட மாட்டேன், நான் என் மூஞ்ச காட்ட மாட்டேன் அப்படின்னு. நானும் பரவாயில்ல பேபிமா நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். மேட்சுக்கு மேட்சா சரி டிஷர்ட்டுக்கும் கண்ணாடிக்கும் போட்டுனா இப்படி பேசுவியா நீ? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம கிளம்பவே ஆரம்பிக்கல. ஸோ இப்போ முக்கியமான ஒர்க் இருக்கிறதுனால என்ன பண்ணோம், சரி பாப்பாவோட ஃபங்க்ஷனும் கிட்ட நெருங்கிட்டே இருக்குது, அதனால சரி நம்ம வேலையை ரெடி பண்ண ஆரம்பிப்போம். நமக்கெல்லாம் யாருக்குமே இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கல. அதுதான்ப்பா இப்ப ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம கப்பாவே இப்ப கிளம்பியாச்சு. ஏன்னா எடுத்துட்டு வந்த புது ட்ரெஸ் எல்லாமே ரெண்டு பேருக்குமே அந்த வீட்டுல இருக்குது. ஸோ அதனால அங்கதான் நம்ம போய் கிளம்ப போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி கிளம்பி நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம், சாரி எடுக்கிறோமா இல்ல எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமா அப்படின்றது வீடியோல வந்து இல்லப்பா. அங்க ஒன்லி ஃபார் லேடிஸ். அது ஒன்லி ஃபார் லேடிஸ். பட் ஆனா நான் வந்து வேஸ்டி ஷர்ட் கிடைக்கும்ல, அப்புறம் என்ன. ஆனா நான் அதை போட மாட்டேன். நான் வேஷ்டி சட்டையை போட்டுன்னு தாத்தா மாதிரி வந்து நிப்பேன்னு நினைக்கிறியா? வளகாப்புக்குன்னா தாத்தா மாதிரி நிக்கணும்னு ஏதாச்சும் இருக்கான்னா? அப்படிலாம் கிடையாது. நான் வேற மாதிரி நிப்பேன். பாத்துக்கிட்டே இருக்கிற எல்லாரும் ஓ அப்படின்னு வாய பான்னு டைனாசர் ரேஞ்சுக்கு திறக்கிற லெவலுக்கு நான் நிப்பேன். ஆல்ரெடி இப்பவே அப்படிதான் இருக்கிற. சரியா? எதுக்கு இப்ப கப்புக்கு அப்படி இருக்கிறேன்றியா இல்ல எதுக்கு சொல்ற? ஜென்ரலா பொதுவா சொன்னேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நைட் தூங்குறதுக்கு ஒரு ½ அன் அவருக்கு முன்னாடினாச்சு நான் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருப்பேன், நம்ம என்ன ட்ரெஸ்ல போறது பாப்பா ஃபங்க்ஷனுக்கு. அவங்க வேற மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு ரெடி பண்றாங்க, நம்ம போய் எப்படி நிக்கிறது அப்படின்லாம் யோசிச்சு ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்குள்ள நானே. இளவரசியா? ஆமா, நீங்கெல்லாம் ராஜாக்கள். இளவரசியை பெத்த ராஜாக்கள், இளவரசரை பெத்த ராஜாக்கள். அவங்க மேரிட், அதனால கிங் அண்ட் குயின் அவங்க தான். நம்ம வந்து அவங்கள பெத்தவங்க. அதுதான் சொல்றேன். அப்ப நீ வந்து நீதானே ராஜா இல்லையா? கிங் அண்ட் குயின் அவங்க தான் வருவாங்க. ராஜா கிங் அண்ட் குயின் அவங்க தான் வருவாங்க. சரி, ஓகே. பிறக்கிறது பிரின்சா அப்படின்றது ஃபியூச்சர்ல தான் நம்மளுக்கு தெரியும். பட் எனியாவ் நம்ம வந்து ராஜா ராணி எக்ஸ் தானே. இப்ப எக்ஸ்னு இல்ல, ஆல்ரெடி ஓல்டு ராஜா ஓல்டு ராணி தானேப்பா. ஆமாப்பா, அதுக்குன்னு ஓல்டுன்றதுனால ஓல்டு ட்ரெஸ் போட்டு போய் நிக்க முடியுமா? ஓல்டு ட்ரெஸ்னா பழைய ட்ரெஸ் இல்ல, பழைய தீம்ல நிக்க முடியாது இல்ல. அதுக்கு வேற மாதிரி நான் யோசிச்சு வச்சுக்கிறேன். நான் அப்படியே இந்த ஏஐல பட்டன் தட்டணும்னா அப்படியே ஏஐல போட்டு பாருப்பா. என் மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி ஆஃப் வரைவேன். அப்படியே டெய்லர் கடையில குத்தனுங்க. ரேமண்ட்ஸ்ல 2000 வாங்குவாங்க, பெர்ஃபெக்ட்டா தச்சு கொடுத்துருவாங்க. நொட்டுவான் உங்களுக்கு 2000 ரூபாய்ல 2000 சட்டி தான் தச்சு கொடுப்போம். அவங்க கோட் ஷூட்டே 2000 ரூபாய்க்கு தான் தைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குர்தால தச்சு தந்தாங்க கல்யாணம். குர்தாக்கு 5000 ரூபாய்க்கு மேலப்பா. இல்ல நான் பில்லு கூட வச்சிருப்பேன். சரி பாக்கலாம். மௌலி தச்சுதான் வேணும்ன்றான்ல. நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி சாட் ஜிபிடில உங்க ஃபேஸ போட்டு எடுத்து பாருங்க. எந்த காஸ்டியூம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த காஸ்டியூம் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து வேற மாதிரி வீட்டுக்கு போயிட்டு டெய்லி நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது பிரகாரம் தான் நான் அமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அது அந்த டைம்ல நீங்க பாப்பீங்க, அப்படி என்ன தான் இவன் திங்க் பண்ணா, என்ன தான் இவன் அமெண்ட் பண்றான்னு பாப்போம் அப்படின்னு பாப்பீங்க. பார்க்கலாம் வாங்க. சரி, வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு ரெடியாகி கிளம்பணும். ஃபர்ஸ்ட் பேருமா பாருங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பார்த்தா மாதிரி இருக்கா? இப்ப பட்டு சாரி ஷாப்பிங்க்கு போயிருந்தப்போ பட்டு சாரியில இதே மாதிரி அந்த கதையெல்லாம் வேணாம். செமி சில்க் அது பியூர் சில்க். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, அதையே எடுத்துக்கோ. ஓகேவா? இத போடும்போது இது செமி சில்க் அப்படின்னு டேக் போட்டு ஓட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கோ. அதை போடும்போது திஸ் இஸ் பியூர் சில்க் வித் சில்க் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் போட்டுக்கோ. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும்பா. நீ அதுல இல்லாத கலர், சாதா சாரியில இல்லாத கலர் மாதிரி ஒண்ணுமே தெரியாது. தற்குறிக்கு அதான சொல்ல வர மாதிரி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு தான் வந்து என்னன்னா இது என்ன சரின்னு பார்த்தா தெரியாது. இதுலயே வந்து ஊறி பிளங்கி குழும்ப நடத்தினவங்களுக்கு வந்து 100% ஆஃப் த லேடிஸ்ல எல்லாருக்குமே தெரியும் எது பியூரு எது சாதான்ட்டு. ஸ்கேனிங்ல நாங்க கண்டுபிடிப்போம். நீ என்ன
அப்படிதான் கோல்டா இல்ல கண்டுபிடிக்க கவரிங்கான இப்ப யாராலையும் கண்டே பிடிக்க முடியறது இல்ல. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த saree எப்ப எடுத்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு क्वेश्चन கேக்குறேன், இந்த saree நான் எப்ப இந்த கட்டியிருந்தேன்? நீ வாரத்துக்கு ஒண்ணு எழுதுற, எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்ல. இந்த saree இந்த வீட்டுக்காக தான் கட்டியிருந்தேன். எதுக்காக கட்டியிருந்தேன்னு சொல்லு. இந்த வீட்டுக்காக கட்டியிருந்தியா? நம்ம இதுக்கு கட்டியிருந்தது, நிலவு பூச்சி கட்டியிருந்தியா? வாசக்காலுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வீட்டுல எத்தனை ஃபங்க்ஷன் நடந்தது? நிலவு பூஜை ஒண்ணு, அப்புறம் இது ஒண்ணு நடந்தது, 2 நடந்தது அதுவே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு டகடகன்னு ரெடி ஆகும். டைம் ஆகுது. ஏன்னா நான் 3 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். இப்பவே மணி 3 ஆச்சு. ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட காஸ்டியூம். நேற்று சும்மா போய் பார்த்ததுல அப்படியே சுத்தி தேடி பார்த்தோம். ஒண்ணுமே பெருசா என்ன அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்ல. சரி, போனதுக்கு ஏதாவது ஒண்ணு எடுப்போமேன்னு இந்த ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்து போட்டு பார்த்தேன். அந்த பிளாக்குக்கு சூப்பரா இருந்த மாதிரி தெரிஞ்சது. பிளாக் டார்க் நல்லா இருக்கும். இல்ல, இது அதுக்கு சூப்பரா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. இதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்தேன், நேத்தும் பிளாக் போட்டு போயிட்டேன். சரி, இன்னைக்கு பிளாக் போட வேணாம், ஒயிட்ல போடுவோம். ஒயிட் வித் இந்த கலர், செங்கல் கலர். இது செங்கல் கலர் ரெட் தான். நான் வந்து டிஷர்ட்ஸ் வந்து ரெட் கலர்ல எல்லாம் தேடிட்டு இருக்கேன், சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரெட்டே கிடைக்க மாட்டேங்குது. ரெட் கிடைச்சா எப்படின்னா பின்னாடி ஒரு பொம்மை போட்டுக்குது அப்படின்னு. அந்த பொம்மை போட்டு எல்லாம் போடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. பிளைனா கிடைக்கணும். இப்ப வந்துட்டியா மௌலியோட இதுக்கு வந்துட்டியா பிளைனா? மௌலியோட இதுக்கு வந்துட்டியா பிளைனா? மோரகட்ட மௌலி தான் வந்து சின்ன பசங்க போடுற மாதிரி பொம்மை வச்சு எல்லாம் போடணும். அவங்களே போடுறது இல்ல, பிளைனா போடுறான். அது தெரியாது. அவன் ஷர்ட் தான் பிளைனா போடுவான். எனக்கு ஷர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவா பிளைனா எல்லாம் போடுறதுக்கு அப்படி நீட்டா எக்ஸிகியூட்டிவ் மாதிரி எல்லாம் போட்டு போறதுக்கு எனக்கு பிடிக்காது. எனக்கு அது ஒரு ஃபங்கியா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். இந்த டிஷர்ட் ஓகே, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி ஒரு கலர் இதே கலர்ல வச்சிருந்தேன், அது ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, காணவே காணோம். சரி, அதனால பார்த்தோன்னு பிடிச்சிருந்தது. ஒரு வீட்டுல ட்ரெஸ் வச்சிருந்தா பரவாயில்லப்பா, நீங்க 2 வீட்டுல ட்ரெஸ் வச்சிருந்தா இங்கேயும் அங்கேயும் இருக்கும், காணாம எல்லாம் போகாது. ஏதாவது வீட்டுல இருக்கும். ஒரு வீட்டுல தான் இருக்கணும், மாத்தி 2 வீட்லயும் இருக்கிறல்ல. அப்ப நீ அங்கதான் தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா, தேடி கண்டுபிடிச்சு. இன்னைக்கு போனப்ப சரி நம்ம எதுக்கு போய் புது ட்ரெஸ் எடுப்பானே, இங்கேயே ஏதாச்சும் எடுப்போம்னு சொல்லி அங்கேயே எடுத்தேன். தாம்பரத்திலேயே எடுத்து யோசிச்சேன். நோ, நம்ம வெளில போகும்போது நியூ ட்ரெஸ்ஸஸ் தான் வேர் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு இது ஒன்று படிச்சோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா போகும்போது பேசலாம். இதெல்லாம் நியூ ட்ரெஸ் வந்து நியூ ட்ரெஸ்ஸஸ் எங்கேயாச்சும் நம்ம மீட்டிங் போறோம், இல்ல ஏதாச்சும் இதுக்கு பர்ச்சேஸ் போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பிசினஸ் மேன்ஸ் போகும்போது நியூ ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட நியூ அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க, பிசினஸ் டெவலப்மென்ட் போறாங்கன்னா முக்கியமான விஷயம் புதுசா வந்து ஷர்ட் வாங்கி போட்டு பேண்ட் இல்லைனாலும் ஷர்ட் நியூ ட்ரெஸ் தான் போடுவாங்க. வாங்கி போட்டுட்டு போறது அவங்களோட ஃபினான்ஸ் பிசினஸ் growth ஆகுமா, பாசிட்டிவ் எனர்ஜி ஆகுது. சோ அதனால வந்து நாங்க நல்ல காலத்துலயே அப்படிதான் பண்ணுவோம். இல்ல அப்படிதான் பண்ணுவோம். நான் யோசிச்சேன், நம்ம அப்படிதான் பண்றோம். ஆனா ஒரு சில நேரத்துல டக்குன்னு எடுத்து நம்ம பழசே போட்டு போறோம். நோ ப்ரொமோஷன் ஆர் சம்திங் பிசினஸ் விஷயமா போகும்போது கம்பல்சரி நமக்கு என்ன பிசினஸ் இந்த கோட் இருக்குதா, நான் ட்ரெஸ் கோட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜாலியா என்ன வேணாலும் போட்டு போனால, அதனால புதுசு தான் நம்மளும் போட்டு போனோம். இங்க வந்து குளிச்சுட்டு புதுசு போட்டிருக்கேன். வந்தாச்சு 1 hour லேட். ஆனாலும் பேபி வந்து பெருமையா சொல்லிக்கிடுவோம். எப்பயுமே நம்ம டைம் சொன்னா அந்த டைம்ல இருந்து 1 hour தான் லேட்டா தான் வந்திருக்கோம். அவருக்கே தெரிஞ்சிருக்கோம் இதுங்க எப்பயுமே லேட்டா தான் வருங்க அப்படின்னு. காஞ்சிபுரம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க காஞ்சிபுரம் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாப்பா, பண்றதெல்லாம் மொல்ல மாதிரி தரம் முடிச்ச அல்சாட்டியம். இது மொல்ல மாதிரி தானே கிடையாது, அல்சாட்டியம். ஆனா அந்த அல்சாட்டத்தையும் வந்து கௌரவமா அப்படின்னு பேசுவ பாரு. போகுமா காரு போயிடும். இரு, கதவை சாத்திட்டாரு, போயிடுவாரு. இரு, நீ ஏன் உள்ள பூந்துன்னு போற, பின்னாடி வா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப்ல உள்ள போகணும்னு நிக்கிறாரு. வராங்க, இப்பதான் வராங்க, வந்து எடுப்பாங்க. நம்ம இங்க தான வராங்க. எங்க சாரி எடுக்கணும் அப்படிங்கிறது பாக்கலாம். அந்த கோயில் கோபுரம் தெரியுதா? இது என்ன கோயில்ப்பா? நான் போனதே இல்லப்பா. வரும்போதுல இந்த கோயில் கோபுரத்தை பாத்துட்டு போறப்பா. என்ன கோயில்ப்பா இது? யாருக்கு என்ன தெரியும்? காஞ்சிபுரத்துல ஒரு கோயில். சரி பாப்போம். காஞ்சிபுரத்துல நிறைய கோயில் இருக்குது. மெயின் கோயில் தான் பயங்கர ஃபேமஸ். இது ஒரு கலர் கரெக்டா? நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி இப்போ இது ட்ரெண்டா? ஃபுல்லா இப்போ என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோ அதான் எடுத்து வச்சிருக்காங்க. என்னப்பா? ஒரு ஷேரி செமி சில்க்ஸ் இதெல்லாம் பாக்குறது ஃபர்ஸ்ட்.
செமி சில்கா இது ஆக்சுவலி இந்த டார்க் ப்ளூ இல்லாம இந்த இதோட ஜாக்கெட்டே ப்ளவுஸே போட்டிருந்தா இது ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த கலர் நல்லா இருக்கு, காம்பினேஷன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, காம்பினேஷன் நல்லா இருக்கு. நானும் அதான் பார்த்தேன். இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னது? இது 5000 செமி சில்க் ரேஞ்ச். இது இல்ல லுக் சூப்பரா இருக்கு. அப்ப அதுக்கு ஏத்த தானே இருக்கும். ப்ளவுஸ் கலர் என்ன? ப்ளூ தான் வரும். கோல்டனும் ப்ளூ கலர் இதுலயே வருதா ப்ளவுஸ்? அது வருது இல்ல, அந்த மாதிரியே எடுத்து வைங்க, ப்ளவுஸ் போட்டா மாதிரியே வைங்க. இது என்ன ரேஞ்ச்? இது 1000. இது என்ன மாடல்? இது டசர் சில்கா. டசர் சில்க். நான் கபல்ட்டு கட்டிடுங்க. இதெல்லாம் வந்து நார்மல் யூஸ், ரெகுலர் யூஸ் அந்த மாதிரி. சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. அதனால தான் அந்த ஜாக்கெட்டை ப்ளவுஸ் மாதிரி பண்ண சொன்னேன். எல்லாரும் பூரான தூக்கி உள்ள விட்டுக்கினேன்னுவாங்க. நீ எத்தனை யானையை தூக்கி உள்ள வச்சுக்கினேன். ஏகப்பட்ட யானைகளா இருக்குது. எலிஃபண்ட் டிசைன் இது. இந்த எலிஃபண்ட் தான் லுக் ஜாஸ்தியா இருக்குது. அதுதான் லுக். என்னப்பா சொல்ல வந்த? செமி சில்க். இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல. செமி சில்க்ல காம்பினேஷன்ஸ் வெவ்வேறு கலர்ல கொடுத்துடுறாங்க. சூப்பரா நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. பல 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 பலன்ட்டு. இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. நீ ட்ரெஸ் எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்துருக்கேன். இந்த க்ரீனுக்கு இந்த ஆனியன் கலர் தானே, அது லைட் பிங்க். அதான் பிங்க், ஆனியன் பிங்க். இது வந்து பியோர் பிங்க் கிடையாது, ஆனியன் பிங்க். இது நல்ல காம்பினேஷன் தான், நல்லா இருக்கு. இது பல பலன் இருக்கிற செமி சில்க் ஃபுல் செல்ஃப் இல்ல. இது ஃபுல் செல்ஃப். இது பிரைடல் சில்க். இது பிரைடல். ஓ பிரைடல் கலெக்ஷனா இது? செமி சில்க்ல பிரைடல் கலெக்ஷன். இது என்ன பிரைஸ்? 5000 இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இது நல்லா இருக்கு. கலர் நல்லா இருக்குல்ல. அதான் பலபலன்னு இருக்குது பிரைடல் கலெக்ஷன். ஒரு சிலர் செமி சில்க்கும் எடுத்து கட்டுவாங்க கல்யாணத்துக்கு. மேக்ஸிமம் அதான் கட்டுவாங்க. அந்த அம்மா பொண்ணு அவங்க எல்லாம் தான் வந்து பியூர். அப்ப பிரைடல் கலெக்ஷன்ன்றது வந்து பொண்ணுக்கு கிடையாது, பொண்ணு சுத்தி இருக்கிற அக்கா தங்கச்சி சித்தப்பா அட்டண்டஸ்க்கு. ஓஹோ ஓகே ஓகே ஓகே. இப்போ வெளி கல்யாணத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிட்டு போவாங்க. செமி சாஃப்ட் சில்க். இது 3000 ரேஞ்சில். பட் ஆனால் இந்த சாரீலாம் அங்கே பார்க்கும்போது என்ன நினச்சேன், ஃப்ளீட் பண்ணாதான், ஒரு சில சாரீலாம் ஃப்ளீட் பண்ணாதான் வந்துட்டு நம்மளால மடிப்பே விழுகும். இதெல்லாம் அப்படி இல்லை, நம்ம கட்டும் போதே இப்படி ஒரு தேய் தேய்ச்சோம்னாவே அப்படியே நிற்கும். ஓ அந்த மாதிரி. ஆமா, இப்போ இந்த டவுன்ல வர்றது வந்து அப்படி தேய்ச்சி விட்டாலே டக்குன்னு அப்படியே நின்றும். சாஃப்டா இருக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ன்ற. இது என்ன பல்லக் டிசைன் சொன்னாங்க. பல்லக் டிசைன். பல்லக். இங்க பல்லக் இல்லையா? இங்கே யானை தான் இருக்குது. எங்க இருக்கு? ஓ இங்க இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இதுல எல்லாருமே இருக்காங்க. என்ன வேணும் அதுல? செடி வேணுமா, குருவி வேணுமா, காக்கா வேணுமா? ஆமாப்பா, குருவி, மயில், யானை எல்லாமே இருக்கு. பல்லக்கு, ராஜா, குமாஸ்தான்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. இது செமி தான் இல்ல? இது என்ன பிரைஸ்? இது 5000. இதெல்லாம் 5000 ரேஞ்ச் தான். எப்படி இருக்குது? கலர் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. இப்போ இது ட்ரெண்டிங்கா போயிட்டுங்க, இந்த விண்டேஜ் ஸ்டைல். ஓ அந்த சாரி தானே. இதுதான் வந்து பழைய காலத்து மாடல் மாதிரி கனகாம்பரம் பூ வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அட்டிகை, அந்த ஸ்டோன் வச்ச இதெல்லாம் போடுறாங்கல்ல, அது இந்த சாரிக்கு தான். இப்ப எல்லார்கிட்டயும் நீ கூட எடுத்து வச்சிருக்கல்ல இந்த கலர்? பாப்பாவும் எடுத்துருக்கு. ஓ ஆமா, இங்கதான் எடுத்தது. மோனாவும் இங்கதான் எடுத்தா, நானும் இங்கதான் எடுத்தேன். ஓ அது இன்னும் அந்த ட்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்கா? 2 வருஷம் இருக்கும்ல அந்த சாரி எடுத்து? 1 வருஷம் ஆகுதா? நிறைய பேர் மாடல் மாறி மாறி வருது. அந்த கலர் காம்பினேஷன்ல டிசைன்ஸ், புட்டாலாம் வேற வேற வருது. அதுல இது வைரூசி. இது வைரூசி பேட்டர்ன். ஆமா வைரூசியா? ஆமா கரெக்ட். இந்த நீளமா கோடு போச்சுன்னா வைரூசி. இதோட மவுஸ் இன்னும் குறையல. கலர் அந்த மாதிரி கலர் நல்லா எடுத்து கொடுத்தது. கலரா இருக்கவங்க கட்டினாலும் சூப்பரா இருக்கும், கருப்பா இருக்கிறவங்க கட்டினாலும் நல்லா இருக்கும். யாரு கட்டி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்கன்னு தெரியல. நீ முதல்ல இந்த சாரி காட்டும் போது நான் யோசிச்சேன்ப்பா, இந்த சாரி வந்து போட்டா கலர் எடுத்து கொடுத்தா யார் எடுப்பாங்க தெரியுமா? காலேஜ் கேர்ள்ஸ், யங் பேச்சுலர் கேர்ள்ஸ், இவங்களெல்லாம் கேள. உங்களுக்கு இந்த கலர் தானே பிடிக்கும், அந்த கலர்லாம் போக மாட்டீங்கல்ல. இவங்க பேஸ்டல் கலர்ஸ் தான் போவாங்க, லைட் ஷேட்ல. ஆனா கலருக்கு இது கருப்பா காட்டாதுப்பா இந்த கலர். அப்படிலாம் இல்லையா? கலரா தான் இருக்குமா? இப்ப அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அப்ப இதுதான் கருப்பு, இதுதான் இதுங்கிறதெல்லாம் கிடையாது. சூப்பரா மேட்ச் பண்ணிடுறாங்க பிள்ளைங்க. பிளவுஸுக்கும் ஒர்க் பண்ணிக்கணும் நம்ம. ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் தெரியும். பீட்ஸ் வைக்கிறதுல தான் நம்ம கலர் கான்ட்ராஸ்டா வரும். இல்ல இது என்ன காஸ்ட்?
16,500. பியூர் சில்க்ல வந்து ஃபர்ஸ்ட் மாடல் இது. இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது எவ்வளோடா? 7,000 9,000 இது என்ன இது சொன்னீங்க? கோர்வை டைப். கோர்வை காஞ்சிபுரம். கோர்வை காஞ்சிபுரம் ஓ கோர்வை காஞ்சிபுரம் சில்க். ஆமா. ஓகே ஓகே. 9,000 ஸ்டார்டிங்ல இருந்து இது. இந்த மாடல் ஒன்று கட்டி. ஓகே ஓகே. ரொம்ப கிராண்டா போறதா இல்ல வந்து சிம்பிளா போறதா? நோ 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 நோ, நீ கிராண்டாலாம் போவாத, நான் தான் கிராண்டா போய்ப்பேன். எனக்கு இதெல்லாம் பியூர் சில்க்ல வந்து சேர்ந்தது. இது ஏதோ 3 கலர் இருந்தாங்க, டார்க் கிரீன், வயலட் அப்படின்னாங்க. சரி, இந்த 3-4 கலர் இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல பாக்குறதுக்கு. சரி ஓகே. ஆனா என்ன சொல்றது, என்கிட்ட இல்லாத கலர்ஸா சூஸ் பண்ணணும்ல. கிரீன்லாம் வச்சிருக்கிறல்ல. அப்புறம் இது பிளவுஸ் வந்து வயலட் பிளவுஸா? இதுக்கு இல்ல வைன் கலர், வைன் பர்பிள் அந்த மாதிரி வரும். பர்பிள் தான், வயலட் தான், பர்பிள் கலர் பிளவுஸ். இது என்னது சார்? ரெட் தானே சொல்லுவாரு. தெய்வத மாதிரி இருப்பாங்க. ரெட் யார் கட்டினாலும் தெய்வத மாதிரி இருப்பாங்க. நீ தான் சொல்லணும், அதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துனுக்கிறேன். எனக்கு அதான் கன்ஃபியூஸ்ட் ஆகி தான் பார்த்துன்னுக்கிறேன். இது வந்து கூறப்பட்டுன்னாங்க, கூறப்பட்டு தானே? பட்டு பியூர் சில்க் இது 19,000 இது. சரியா? நீ சொல்ல வேண்டிய டயலாக்ல நான் சொல்லினேன். ஆனா ரெட் தான் ஏற்கனவே நம்ம போட்டுட்டுமே. நான் போடலையே. நீ போடல, பாப்பா தான் போட்டிருக்கான். பாப்பா என்கேஜ்மெண்ட் ரெட்டு இல்ல, அப்ப நீ இந்த ரெட்டு மேல கண்ணு வச்சுட்ட. ரெட்டு, பிங்க், அப்புறம் வந்துட்டு என்ன கலர் இல்ல, அது ரெண்டு தான் இல்ல. டார்க் கிரீன், பாட்டில் கிரீன்லாம் இல்ல. பாட்டில் கிரீன் இல்லையா? இருக்கு, ஆனா பார்டர்ல இருக்க மாதிரி ஃபுல்லா இல்ல. இருக்கு 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 இல்ல, அதுதான் நானே யோசிச்சேன். பிரேயர் மீட் கட்டி இருந்தேனே பாட்டில் கிரீன். அப்படி பார்த்தா எல்லா கலர் ரெட் இல்ல, அது மொத்தத்துல. இது 19,000. இது பெரிய பார்டரா? எஸ் தோ. ஆமா, இந்த பெரிய பார்டர் வரும்போது இந்த இங்க மேல நீங்க போடுறதா அந்த பெரிய பார்டர் அப்படியே தெரியற மாதிரி போட முடியாதா? சரி, எப்படி அப்புறம் முழுசா மறைஞ்சிருமே. சின்ன சின்ன ப்ளீட் அதை இருப்பாங்க. உனக்கு சைடு ஃப்ரண்ட் இதுல ஃப்ளீட் வருது தெரியுமா? இங்க முன்னாடி ஃப்ளீட்ல தான் தெரியும். அப்பதான் அந்த லுக் தெரியும். ஆனா நல்லா இருக்கு, இது சம்மர் லுக் இருக்கு. இது டாலர் எடுத்து வெளில போடு. செலக்ட் பண்ணிடலாமா இத? இது செலக்ட் பட்ஜெட் ரொம்ப பெருசா இருக்குதே. இதுலயே சீப்பா ஒரு 10 ரூபா 12 ரூபால இல்லையா? இருக்கான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஜி. அது செட் ஆகலன்னா இதை தான் ஜி செட் பண்ணுவேன். அவ்வளவுதான். இது வந்து என்ன சொல்றது, சீமந்தத்துக்கு கட்டுற மாதிரிலாம் இல்லப்பா. இது மேரேஜுக்கு கல்யாண பொண்ணு கட்டணும். என்ன வேணாலும் நான் கட்டி போவேன். உனக்கு என்னப்பா வந்துச்சு? நான் எதுக்கு வேணாலும் கட்டிட்டு போறேன்ப்பா. சாரின்னு எடுத்தா பியூர் சில்கா தான் நிறைய எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. நீ பியூர் சில்க் பாரு. அது ஓகே, அது என்னைக்கு அது நாளைக்கு தான் கட்ட முடியுது. இப்போ வீடியோக்கு இப்போ வெளியில வரதுக்குலாம் கட்டணும்ல, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டார்டிங் 1000 அந்த 1,500 ரேஞ்சு அந்த மாதிரிலாம் வருது இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன்னா ஏதாவது பிடிச்சதுன்னா ரெகுலரா வீடியோ கட்டுறதுக்கு சும்மா வெளில போறதுக்கெல்லாம் கட்டிப்பேன்ல, அதுக்கெல்லாம் ஒரு கிளான்ஸ் அப்படியே செமி சில்க்ஸ் பார்த்துன்னு இருக்கேன். லோ ரேஞ்ச்ல இருந்து அந்த மாதிரி. அதெல்லாம் செமி சில்க் தான்ல. இதெல்லாம் செமி சில்க் தான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. 1,008 தான் இதெல்லாம். இப்ப இவங்க சொன்னாங்கல்லப்பா, அதான் அந்த இது வைர ஊசி, அது செமி சில்க் தானே? ஆமா, அதுவும் செமி சில்க்ல இருக்கு, இதுலயும் இருக்கு. சில்க்ல இருக்குது ஓகே, ஆனா செமி சில்க்ல தானே ஒன்னு கட்டி காமிச்சாங்க. வைர ஊசி செமி சில்க்ல தானே கட்டி காமிச்சிங்க. ஓகே, இதுதான் நல்லா இருக்கு. இது இந்த பச்சை இப்ப கட்டி இருக்கிறதே இதே கலர் தான் மாதிரி இருக்கே. அதான் யோசிக்கிறேன். கரெக்ட், இதே கலர் தான். அது வந்து காட்டன் சாரி மாதிரி இருக்குதுப்பா. அது இதெல்லாம் வந்து சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் இதுவா which one is nice? தெரியல, உனக்கு எது வருதோ பிடிச்சிதோ எடு. ஓகேப்பா, ஃபங்க்ஷனுக்கு செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எஸ், எனக்கும் மோனாக்கும் செலக்ட் பண்ணணும். அது சூப்பரா இருக்குப்பா. ஆக்சுவலி இந்த தேர்ட் ஒன் நான் இங்க தான் எடுத்துர்க்கேன். எடுத்துட்டியா? இத வேணா மோனாக்கு வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லா தான் இருக்குது. காட்டு பார்க்கலாம். ஏறிரா அவங்க காட்டுவான். சரி காட்டுடா, ஓபன் பிரிச்சு காட்டுங்க. இது என்ன பிரைஸ் வருது? பாப்பா கிட்ட அந்த ப்ளூ இல்லையா? இல்ல, கன்ஃபார்மா இல்லையா? ஆனா ரோஸ் இது
அந்த இதுல தான் நிறைய காம்பினேஷன்ல வருது. எல்லாமே இதுதான்ப்பா ப்ளூ பிங்க் தான் வரும், அதனால பிரச்சனை இல்ல. பட் ஆனா இந்த கலர்லாம் அவகிட்ட இல்ல. கொஞ்சம் ஏமாந்தா உடனே அதுக்குள்ள எல்லாத்தையும் நவுத்தி வச்சிட்டீங்கப்பா. அதெல்லாம் 9000 ரேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுல ஒரு 2-3 சாரி இங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இதோ வயலட் வேணாம் பாப்பா, வந்து வயலட் வேண்டாம், இது வேண்டாவா, வில்லேஜ் ஸ்டைல் அப்படின்னு வச்சு அந்த பிங்கே எங்க, அந்த பிங்கே இருக்கட்டும், டார்க் ப்ளூ வித் பிங்க். நான் எடுக்கிறது அவளுக்கு நல்லா இருக்கும். அதான் நீ எதை சூஸ் பண்ண சொல்லு. அதான் டார்க் ப்ளூ வித் பிங்க் தானே, அதுதானே. அதான் அது கூட ஓகே அப்படின்னு. இது அவளுக்கு ஃபைனல் பண்ணிட்டேனா, நெக்ஸ்ட் எனக்கு தான் செலக்ட் பண்ணனும். அதே நீ ப்ளைனா எடுத்து வச்சிர. இது இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட் நினைப்பா உனக்கு. இப்போ வந்து இது ஏதோ ட்ரெண்ட் போயிடுது, இது ஏதோ பார்த்தேன். இந்த கலர் காம்பினேஷன் ட்ரெண்டா இருந்தது. அப்ப பிள்ளைக்கு ட்ரெண்டா இருக்கிறத எடுக்க வேண்டியது தானே. அவகிட்ட இல்லாத கலர் எடுத்தேன். ஆமா, இல்லாத கலர் அது. இது பியூரா அது. நல்லா இருக்கு பிரைடல் ஸ்டைல். ஓபன் பண்ணு. இது என்ன பிரைஸ் வருது? 13000. இது என்னது புதுசா சன்ஃப்ளவர்லாம் இருக்கு. சன்ஃப்ளவர் வந்து ரொம்ப விரிஞ்சிச்சு. 13500 இது. இது என்னப்பா சன்ஃப்ளவர்லாம் விரிச்சு வச்சுனுங்கற? நல்லா தான் இருக்கு. பட் ஆனா ஃபங்க்ஷன் டைம்ல அங்க எப்படி இருக்கும்னு யோசிச்சுனுக்கிறேன். நான் கட்டினா எப்படி இருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணின்னு இருக்கேன். இது 10k. 13k வா இது? 10 இது எனக்கு ஓகேவா? இது எனக்கு என்னமோ பெருசா பிடிக்கல. உனக்கு நல்லா இருக்குதா தோணுதா? நல்லா தான் இருக்கு. காம்பினேஷன் நல்லா இருக்கு, இல்லாத காம்பினேஷனா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. என்னப்பா அப்படியே பிராஞ்சின்னு இருக்கிற, ஆனா சைலண்டா பாத்துனுக்குற. இது ஓகேவா இருக்கு எனக்கு. ஐ கேட்சிங்கா. எது? நேவி ப்ளூ. நேவி ப்ளூவா? என்கிட்ட இல்லல்ல. இதுக்கு இப்ப நான் அந்த எல்லோ ஓபன் பண்ணி காட்டுங்க. எல்லோவா அது? எல்லோ இல்லையா? ஆரஞ்சா? எல்லோல ஏதாச்சும் இருந்தா ஓபன் பண்ணுங்க. அதுதான் என்கிட்ட இது ஓகே. எல்லோ வித் ஆரஞ்சு வித் ப்ளூவா இது? என்னப்பா உனக்கு பேக் சைடுல அத்தனை சாரி எடுத்து வச்சுக்கிற, கேட்டா எனக்கு அப்படின்ற. செலக்ட் பண்ணிருக்கேன். இது மோனா செலக்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இது மோனா எடுத்தது ஓகே அப்படின்னா, நான் என்கிட்டயும் இதே மாதிரி சேம் கலர்ல இருக்கு. நாங்க ட்வின்னிங் போடுவோம். ஓஹோ, அவங்க மாமியார் வச்சிருக்காங்க. அப்படியா? ஷேரிங்கிட்ட மட்டும் தான் இல்ல. சரி சரி. இப்ப 3 பேர் நாங்க ஒண்ணா கட்டுவோம்ல. அப்போ ஓகே. அப்ப அதை எடுத்து ஓரமா வை. அது பியூர் சில்க் இல்ல? பியூர் சில்க் இது. சரி சரி. நீ ரெட் தானே வேணும்னு அப்புறம் ஏன்பா ப்ளூ எடுத்துக்கிற? ஓபன் பண்ணுங்க. இது வந்து சாமிக்கு போடுற சாரி மாதிரிப்பா. இது நல்லா இருக்கு. ரெட் நல்லா இருக்காங்க பாரு. இங்க பாரு, அந்த ரெட்ட பாரு. அதான் சொல்றேனே, சாமிக்கு போடுற சாரி மாதிரி மாதாக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த சாரி. இது என்ன செமி சில்கா? இதெல்லாம் அந்த செமி சில்க் தான். இப்போ அதுல வந்து கான்ட்ராஸ்டா ப்ளவுஸ் வருது இல்ல சேம் வருதா? எப்பயுமே நான் லக்ஷ்யா சில்க்ஸ் காஞ்சிபுரம் தான் வந்து சாரீஸ் எல்லாம் எடுப்பேன். நான் கலெக்ஷன்ஸும் சரி, குவாலிட்டியும் சரி, ரேட்டும் சரி, எனக்கு அங்கதான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. தம்பியாச்சா அப்பா சாரி ஷாப்பிங் பண்ணிட்டு? தம்பியாச்சா ஒரே பசி தாங்க முடியல, அதனால பிஸ்கெட்டு ஷாப்பிங் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கட்டப்பை நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். அது என்னன்றதை உங்களுக்கு வீட்ல வந்து காட்டுறேன். நான் தூக்க முடியாம தூக்கின்னு வரியா நீ? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பேக் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல ரெகுலர் யூஸ், பட்டு சாரி யூஸ் எல்லாமே இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து பிரியா மகேஷ் ராஜா சேனல்ல தான் காட்டுவாங்களாமா உங்களுக்கு. ஆமா, என்னோட காட்ட மாட்டாங்களாமா. ஸோ 2த்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு வழியா. நம்ம வீட்டுல எப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னாலும் பட்டு புடவை எடுக்கிறது அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து நம்ம லக்ஷ்யா சில்க்ஸ்ல தான் எடுப்போம். காஞ்சிபுரத்துல இருக்குது. கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். என்ன சொல்றது, ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே காட்டுவாங்க. லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. நிறைய சாரீஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை எடுக்கிறதுனே தெரியாது, எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ரேட்ல தான் இருக்கும். என்கிட்ட மோஸ்ட் ஆஃப் சில்க் சாரீஸ் அங்கதான் எடுத்திருப்பேன். கலெக்ஷன், கலர், குவாலிட்டி, ரேட் எல்லாமே எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்றது, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு அமையும்னு வச்சுக்கோங்களேன். சாரீஸை பொறுத்த வரைக்கும் அங்க எங்களுக்கு லக்ஷ்யா சில்க்ஸ்ல எங்களுக்கு அங்கதான் அமையுது. எனக்கு மோனாக்கும் சரி கொஞ்சம் ராசியாவும் இருக்கு, நல்லாவும் அமையுது. நாங்க இதெல்லாம் பார்ப்போம், கொஞ்சம் ராசி எல்லாம் பார்ப்போம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அங்கே தான் போய் எடுப்போம். ஸோ அதனால நாங்கள் போய் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால போய் எடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு பிரியா மகேஷ் ராஜா சேனல்ல நீங்க பாருங்க இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.